கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 14 முதல் 30 வரையுள்ள வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் நன்றாக மிக பழக்கமான ஒரு வேத பகுதி. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான பல உவமைகளை இயேசு சொல்லும்போது இந்த இடத்திலே ஒரு உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். அதனுடைய 14வது வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது என்று அந்த 14வது வசனத்திலே பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக ஒருவனுக்கு 5 தாலந்து, இன்னொருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து என்று கொடுத்துவிட்டு அவர் பிரயாணமாய் போகிறார். திரும்ப அவர் வந்து கணக்கு கேட்குறதும் அவர்கள் வியாபாரம் பண்ணி அதை எஜமானனிடத்தில் ஒப்பு கொடுக்கறதுமான ஒரு கதை, ஒரு உவமை அந்த இடத்துல இயேசு அழகாக சொல்கிறார். எல்லாருக்கும் புரியும்படியாக இயேசு அந்த வார்த்தைகளை அந்த இடத்துல உச்சரிக்கிறார். இந்த வசனத்திலிருந்து ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே நாம் பார்க்கும்போது பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை, இதெல்லாம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த ஒரு எஜமானன், தூர தேசத்துக்கு பிரயாணம் போகிற ஒரு எஜமானன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுக்கிறான். இங்கே நம்ம இயேசு கிறிஸ்துவை இதற்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம பார்த்தோம்னா இயேசுவை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உவமையை சொன்னாலும் அவர் பிரயாணமாய் போகிறார். அவர் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துவிட்டு அவர் பரலோகத்திற்கு அவர் ஏறி சென்றார். அதற்கு அப்புறமாக ஒரு நாள் அவர் வருவார். வந்து ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன தந்திருக்கிறாரோ அதற்கேற்ற கணக்கை கேட்கிற ஒரு நாள் உண்டு என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த விஷயம்தான். இந்த இடத்திலே ஆண்டவர் உவமையாக புரியும்படியாக ரொம்ப ஈஸியாக இந்த காரியங்களை எடுத்து சொல்லுகிறார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். இந்த எஜமானன் தன் ஊழியக்காரரை அழைக்கிறான். வேறு யாரையும் அல்ல, தன்னுடைய ஊழியக்காரர். ஆமேன். தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை, ஆமேன், அடுத்தவங்க ஆஸ்திகளை கிடையாது, வேறு யாருடையதும் கிடையாது, தன்னுடைய ஆஸ்திகளை தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கிட்ட பிரித்து கொடுக்கிறார். பிரித்து ஒவ்வொருவனுடைய தகுதிக்கு ஏற்றவாறு, திறமைக்கு ஏற்றவாறு அவர் பிரித்து கொடுக்கிறார். நீ இதை வைத்து வியாபாரம் பண்ணி வச்சுக்கோ, நான் ஒரு நாள் திரும்பி வரும்போது நீ என்ன பண்ணி வைத்திருக்கிறாய் என்பதை நான் பார்ப்பேன் என்பதை மறைமுகமாக அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குற அந்த வார்த்தை தன் ஊழியக்காரருக்கு தன் ஆஸ்திகளிலிருந்து. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் சற்று ஆழமாக தியானிக்கும்போது இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஐஸ்வர்யங்கள், சம்பத்து எதுவாக இருந்தாலும் சரி, அது கர்த்தர் நமக்கு தந்தது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆமேன். ஒரு தேவ பிள்ளைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய ஊழியக்காரர் என்று சொல்லும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்திருக்கிற எல்லாமே, ஒருவேளை நம்ம படித்து வேலை வாங்கியிருப்போம், படிப்பதற்கேற்ற ஞானம் கர்த்தரால் அருளப்பட்டது. அதற்கேற்ற பலன், சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு அவனுக்கு பலனை கர்த்தர் தருகிறார். அப்போது எதுவுமே
நம்முடையது என்று நமக்கு சொல்ல எதுவுமே இல்லை, நம்மகிட்ட எதுவுமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் பகிர்ந்து அளிக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். அவர் தமது சித்தத்தின்படி யார் யாருக்கு எதை எதை செய்யணுமோ அதை அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களானாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமான கிருபை வரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பகிர்ந்து அளிக்கிறது மாத்திரமே. ஆமேன். தன்னுடைய ஆஸ்திகளில் தனக்கு இருக்கிறவற்றில், ஆமேன், அல்லேலூயா, அவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஆமேன், நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பகிர்ந்து அளிக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. அதை நாம் முதலாவதாக புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த எஜமானன் தன்னுடைய சம்பத்தில் இருந்து தான் நமக்கு தருகிறார். எஜமானாகிய கிறிஸ்து தன்னுடைய ஐஸ்வர்யம், தான் வைத்திருக்கிறதான நன்மைகள், அந்த பரலோக ராஜ்யத்திற்குரியதான ஆசீர்வாதங்களானாலும் சரி, இந்த இம்மைக்குரியதான ஆசீர்வாதங்களானாலும் சரி, அவர் தம்மிடத்திலிருந்து தான் நமக்கு ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து அளிக்கிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆமேன். நம்மிடத்தில் எதுவுமே இல்லை, நம்முடைய சுயபலத்தினால் எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் கர்த்தருடைய கிருபை நமக்கு வேண்டும் என்பதை இந்த வார்த்தை அழகாக நமக்கு அறிவுறுத்துகிறது. இரண்டாவது நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், கொடுத்து விட்டு வியாபாரம் செய்யும்படியான திறமையையும் கொடுக்கிறார். ஆமேன். அவனவருடைய திறமைக்கு தக்கபடி அந்த 25:15 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, ஆமேன், ஒருவனுக்கு எவ்வளவு திறமை இருக்கிறதோ அவனால் எவ்வளவு சாதிக்க முடியும். ஆமேன். அவனுடைய நிலைமை, ஹல்லேலூயா, எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் செயல்பட முடியும், அவனால் எதை செய்ய முடியும் என்பது கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஆமேன். ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தை தூக்கக்கூடிய வெயிட்டை தான் பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அந்த பிள்ளை என்ன செய்யாது, தாங்காது. அதுக்கு மேலே அவனால் செய்ய முடியாது என்று பேரண்ட்ஸுக்கு தெரியும், பெற்றோருக்கு தெரியும். இவனுடைய நிலைமை, இவனுடைய திறமை, இவனுடைய செயல்பாடு, இவனுடைய திராணி எவ்வளவு இருக்கிறது என்பது பேரண்ட்ஸுக்கு தெரியும் ஒரு பிள்ளையை பற்றி. அதே மாதிரி தான் நம்முடைய பரம தகப்பனுக்கு ஒவ்வொருவருக்கும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். அவனவனுடைய திராணிக்கு தக்கதாக கர்த்தர் என்ன செய்கிறாராம், அளந்து கொடுக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அது எதற்கு கொடுக்கிறார் என்றால், அவன் வியாபாரம் செய்ய வேண்டும். அதை வைத்து அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் அதை பயன்படுத்த வேண்டும். அதை அவன் அப்படியே வைப்பதற்காக அல்ல, கர்த்தர் கொடுக்கிறவற்றை அவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவன் வியாபாரம் செய்ய வேண்டும். அதனால் ஒருவனுக்கு அவர் 5 தாலந்தை கொடுக்கிறார், இன்னொருத்தன் கையில் 2 தாலந்தை கொடுக்கிறார். ஆமேன். தாலந்து என்று சொல்லும்போது அந்த காலங்களில் அது ஒரு நிறுத்து கொடுக்கிற ஒரு அளவு, நாணயங்களை நிறுத்து கொடுக்கிற ஒரு அளவு என்று நம்ம பார்க்க முடியும். பல லாங்குவேஜில் பல அர்த்தங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 56.75 கிலோகிராம் என்று ஒரு தாலந்துக்கு எடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அது ஒரு மிக பெரிய அளவு, ஒரு பொக்கிஷம் இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை. ஆமேன். ஒருவன் ஒரு பிஸ்னஸ் செய்யும்படியாக, இல்லைன்னா ஒரு தொழிலை செய்யும்படியாக ஒரு எஜமானன் அவனுக்கு ஒரு பெருந்தொகையை தான் அளந்து கொடுத்திருக்கிறார். ஒருவனிடத்தில் 5 தாலந்தை கொடுக்கிறார். அவருக்கு தெரியும், இவனிடத்தில் இதை கொடுத்தால் இவன் இதை வைத்து அவன் பயன்படுத்துவான், இதை வைத்து அவனால் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும், அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த திறமையையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் அவனுக்கு அதிகமாக கொடுக்கிறார். இன்னொருவனுக்கு 2 தாலந்தை கொடுக்கிறார், இன்னொருவனுக்கு 1 தாலந்தை கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த தாலந்தை எல்லாம் எதற்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்று பார்த்தால், இவர்கள் இதை வியாபாரம் செய்ய வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. வியாபாரம் செய்ய வேண்டும். வியாபாரம் செய்து அதை என்ன செய்ய வேண்டும், பெருக்க வேண்டும். அதிலிருந்து ஆசீர்வாதங்கள், நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த எஜமானன் இவர்களை நம்பி தன்னுடைய சம்பத்திலிருந்து, தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. நீ எப்படியாவது பழச்சி போப்பா, நீ எப்படியாவது இதை வைத்து சம்பாதிச்சுக்கோ, இதை வைத்து நீ என்ன செய்ய, ஆசீர்வாதமாக இரு என்று ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் எஜமானன் கொடுக்கிறார். இங்கே என்ன நடக்கிறது என்று நம்ம பார்த்தோம்னா, 5 தாலந்தை வாங்கினவன் என்ன செய்தான் தெரியுமா, அவன் இன்னொரு 5 தாலந்தை கூட அவன் சம்பாதித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவன் பிரயாசப்படுகிறான். எஜமானன் கொடுத்ததை வைத்து அவன் வியாபாரம் செய்கிறான். தன்னுடைய திறமைக்கு, தன்னுடைய திராணிக்கு ஏற்றபடி அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். செயல்பட்டு அதை பெருக்குகிறான். இன்னொரு 5 மடங்கு கூட அவன் சம்பாதிக்கிறான். 5 தாலந்தை வாங்கினவனுக்கு தெரியும், இது நான் பாதுகாப்பாக கொண்டு
கொண்டு பூட்டி வைக்கிறதற்கு அல்ல, இதை நான் வியாபாரம் செய்ய வேண்டும், இதை நான் பயன்படுத்த வேண்டும், இதை பயன்படுத்தி இதிலிருந்து ஆசீர்வாதங்களை நானும் அனுபவிக்க வேண்டும். ஒரு நாள் எஜமானன் வரும்போது அவருக்கு நான் இதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை நான் காட்ட வேண்டும், கொடுக்க வேண்டும், நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு உத்தரவாதத்தோடு இந்த 5 தாலந்தை வாங்குகிறவன் செயல்படுகிறான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுடைய திறமைக்கு தக்கபடி தான் கர்த்தர் 2 தாலந்தை கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேலே கொடுத்த இவனால் செய்ய முடியாது, இவ்வளவுதான், உன் திராணி இவ்வளவுதான், இதை வைத்து நீ பழச்சிக்கோ என்று கர்த்தர் கொடுக்கிறார். அவனும் கூட 2 தாலந்தை அவன் சம்பாதிக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் 1 தாலந்தை கொடுத்தவன் என்ன செய்தானா, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் அதனுடைய 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் என்று பார்க்கிறோம். அப்போது 1 தாலந்து என்று சொல்லும்போது அது விலை மதிப்பற்ற ஒரு பெரிய பொக்கிஷன்தான், ஒரு மிக அதிகமான ஒரு தொகை தான், மிக அதிகமான ஒரு தொகை தான். ஆனால் இவனால் கர்த்தர் நம்பி கொடுத்திருக்கிறார், எஜமானனாகிய கர்த்தர் நம்பி கொடுத்திருக்கிறார், நீ இதை வைத்து நீ என்ன செய், வியாபாரம் செய், இதுக்கு மேலே உன் கையில் தந்தா நீ செய்துக்கிட மாட்ட, உன்னால் நிர்வகிக்கக்கூடிய திறமை உனக்கு இல்லை, அதனால் ஒன்றை நீ வச்சிக்கோ, இதை வச்சு நீ பழச்சிக்கோன்னு கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் இவன் அதையும் கொண்டு போய் என்ன செய்து வைக்கிறான்னா, நிலத்தை தோண்டி அதை புதைத்து வைக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது 3 விதமான மனிதர்கள், 3 விதமான ஊழியக்காரங்களிடத்திலே கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஒருவன் அதேபடி 5 தாலந்தை சம்பாதிக்கிறான், இன்னொருவன் அதே மாதிரி டபுளாக்குகிறான். ஆமென். 2 தாலந்தை கூட சம்பாதிக்கிறான். நான் ஒன்றை வாங்கினவன் என்ன செய்தானா, புதைத்து வைத்தான் என்று பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாலந்துகளை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமாக ஆனாலும் சரி, இந்த உலக பிரகாரமாக ஆனாலும் சரி, பல ஆசீர்வாதங்கள் நன்மைகளை தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவர் நினைத்தபடி தான் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கிறார். நம்ம நினைக்கிறபடியோ, நம்ம ஆசைப்படுகிறபடியோ, நம்ம விரும்புகிறபடியோ ஒரு தேவ பிள்ளைக்கு எதுவுமே நடக்க போகிறதில்லை. ஏன்னா நமக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார். ஆமென். அந்த எஜமானன் ஒவ்வொருவருடைய திராணி, திறமை, உங்களுக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்போது கர்த்தர் அவரவர்களுக்கு பகிர்ந்தளித்ததில் நாம் இன்றைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் பெருகும் போது ஒரு பக்கத்தில் தேவ பிள்ளைகள் ஒன்றுமில்லாதவர்களை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஆமீன். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், கிருபை, வரங்களை கர்த்தர் தருகிறார் என்றால் அதை நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன். சிலருக்கு ஜெபிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருப்பார், பாடல்களை பாடக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆமீன். ஹல்லேலூயா. இன்னும் போதிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்திருப்பார். அநேக கிருபை வரங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். தீர்க்க தரிசன வரங்கள், வரங்கள், கிருபைகளை இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவருடைய நிலைமைக்கு தகுந்தவாறு தான் தருகிறார். இவனால் இதை பயன்படுத்த முடியுமா, இவங்களால் இதை பயன்படுத்த முடியுமா, செயல்படுத்த முடியுமா? செயல்படுத்த முடிகிறவர்களுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். செயல்படுத்தாதவர்களுக்கு அவர்களுடைய அந்த நிலைமைக்கு தகுந்தவாறு கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? கர்த்தர் தந்த அந்த தாலந்துகள், ஆமென், ஹல்லேலூயா, அதை நாம் பயன்படுத்துகிறோமா, இல்லை நாம் புதைத்து வைத்திருக்கிறோமா? நம்ம எல்லாருக்கும் ஒன்று நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அதாவது எஜமானன் தன்னுடைய ஆஸ்தி சம்பத்திலிருந்து எடுத்து தந்து விட்டு போயிருக்கிறார். இதை வைத்து நீ என்ன செய், நீ இதை வியாபாரம் செய். ஆமென். ஹல்லேலூயா. இதை நீ பெருக்கு, இதை அதிகமாக்கு, எவ்வளவு நீ மல்டிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு நீ இதை மல்டிப்ளை பண்ணி கொண்டே இரு என்று சொல்லி தந்து கொண்டு போயிருக்கிறார். ஒரு நாள் எஜமானன் கணக்கு கேட்கும்படியாக வருவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 1 தாலந்தை வாங்கினவனுக்கு அது தெரியல, எஜமானன் வந்து கணக்கு கேட்பார் என்பதை அவன் அறியாமல் விட்டுவிட்டான் என்று தான் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாள் எஜமானன் கணக்கு கேட்பதற்காக வருவார். கணக்கு கேட்க வரும்போது ஒவ்வொருவரும் தனித்தனியாக எஜமானனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமேன். என்ன கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரோ, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆனாலும் சரி, நன்மைகள் ஆனாலும் சரி, ஆமேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆனாலும் சரி, எத்தனை பேருக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவித்தோம்? இல்லை, எனக்கு எங்கேயுமே
போக முடியாது. அப்போது நம்ம எத்தனை பேருக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக வீடுகளில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆமேன். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தாளந்தை கிருபைகளை தந்திருக்கிறார். அந்த தாளந்துகளை நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிறோமா, இல்லை அதை மூடி அப்படியே வைத்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தன் ஊழியக்காரங்களுக்கு, ஆமேன், அந்த வசனத்திலே அழகாக நம்ம பார்க்க முடியும். அவர் தன் ஊழியக்காரர்களை அழைத்து தன் ஆஸ்திகளில், ஆமேன், பகிர்ந்து அளிக்கிறார். அவனுடைய திராணிக்கு தகுந்தபடி, ஆமேன், அவனுடைய நிலைமைக்கு ஏற்றபடி, அவனுடைய திறமைக்கு ஏற்றபடி கர்த்தர் கிருபைகளையும் வரங்களையும் பகிர்ந்து அளிக்கிறார். அதை நாம் பயன்படுத்துகிறோமா, இல்லை பயன்படுத்தாதபடிக்கு புதைத்து வைத்திருக்கிறோமா? ஆமேன். எஜமானன் ஒரு நாள் கணக்கு கேட்க வரும்போது 5ஐ 5ஆக பெருக்கினவனை பார்த்து அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அதே 25வது அதிகாரம் 20வது வசனத்தில் 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். ஆமேன். அப்போது ஒரு எஜமானன் வெகு காலம் தாண்டி இப்போ வருகிறார், கணக்கு கேட்கும்படியாக வருகிறார். அதே ஊழியக்காரங்களை தான் அவர் அழைக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அவரிடத்தில் கணக்கு கேட்குறார். நான் இதை தந்து விட்டு போனேனே, உன் கையில் இந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை நான் தந்து விட்டு போனேனே, இந்த விலையேறப்பெற்ற கிருபை வரங்களை உனக்கு நான் தந்தேனே, இந்த விலையேறப்பெற்ற ஆசீர்வாத நன்மைகளை உனக்கு நான் தந்தேனே, இதை வைத்து நீ என்ன செய்தாய்? ஆமேன். ஹல்லேலூயா. இதை வைத்து நீ என்ன செய்தாய்? இதை நீ வியாபாரம் பண்ணினாயா? இதை பயன்படுத்தினாயா? இல்லை புதைத்து வைத்தாயா என்று கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்கும்போது, ஆண்டவரே நீர் 5 தந்தீர், நான் 5ஐ கூட சம்பாதித்தேன் என்று நாம் சொல்ல முடியுமா? நீர் 2 தந்தீர் ஆண்டவரே, நான் 2ஐ கூட சம்பாதித்திருக்கிறேன் நம்ம சொல்ல முடியுமா? இல்லை 1 வாங்கினவனை போல, இல்லை ஆண்டவரே நான் அந்த 1ஐ கொண்டு புதைத்து வைத்தேன் என்று நம்ம சொல்ல போகிறோமா? ஹல்லேலூயா. இந்த சம்பாதித்தவர்களை, அதை பயன்படுத்தினவர்களை, அந்த தாளந்துகளை உபயோகப்படுத்தினவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அதே 25வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி, உன் எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ளே, ஆமென், ஹல்லேலூயா, பிரவேசி என்றார். ஆனால் ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவரிடத்தை சொல்லுகிறார், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு வேதனையார ஒரு அனுபவம். தாளந்தை கொடுக்கும்போது, ஒரு தாளந்தை கொடுக்கும்போது வாங்கி கொண்டான். இப்போது எஜமானன் கணக்கு கேட்கும்போது சொல்லுகிறான், நீர் எப்படிப்பட்டவர் என்று அவர் சொல்லுகிறான் தெரியுமா? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அப்போது தாளந்தை கொடுத்த போது இவனுக்கு இது வெளிப்படவில்லை. இப்போது எஜமானன் கணக்கு கேட்கும்போது எஜமானை பார்த்து இவனமாக சொல்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு அனுபவம். தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை நம்பி தந்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், நன்மை, அது எதுவாக இருக்கலாம். உலக பிரகாரமாக இருக்கிறதான எந்த நன்மையானாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறதான எந்த நன்மையானாலும் சரி, கர்த்தர் நம்மை நம்பி தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் தேவ பயத்தோடு கூட நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். இவனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அதனுடைய 25வது வசனம், 25, 26வது வசனம், அவன் அந்த தாளந்தை நீர் வாங்கி கொள்ளும் என்று சொல்லுகிறான். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படி பண்ணினதுக்கு காசுக்காரன் கையில் நீ கொடுத்திருந்தா கூட நான் வட்டியோடு சேர்ந்து வாங்கியிருப்பேனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். அப்போதான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். இந்த வார்த்தை அந்த இடத்திலே உச்சரிக்கப்பட்டது. ஆமேன். 10 தாளந்தை வாங்கினவனுக்கு மறுபடியும் கர்த்தர் இதை கூட கொடுக்கிறார். ஆமேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். இது பல நேரங்களில் பல இடங்களில் இந்த வார்த்தையை உச்சரிக்கிறாங்க. இதன் அர்த்தம், இந்த உவமைக்கு கர்த்தர் இந்த இடத்திலே சொன்னதான இந்த வசனம். ஆமேன், ஹல்லேலூயா.
அப்போது அவனுக்கு கொடுத்த தண்டனையை பார்த்தீங்கன்னா, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆமேன், அல்லேலூயா. அப்போது இவனை தூக்கி பயன்படுத்தாத ஒரு மனுஷன், பயன்படுத்தாத ஊழியக்காரன், வியாபாரம் செய்யாத ஊழியக்காரன், தனக்கு கர்த்தர் கொடுத்த திறமையை அவன் செயல்படுத்தாத ஒரு மனிதனை பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். ஆமேன், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஆமேன், அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் நாம் பிரயோஜனமுள்ள ஊழியக்காரங்களாக, பிரயோஜனமுள்ள தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறோமா, பிரயோஜனம் அற்றவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அநேக தெய்வ பிள்ளைகளுக்கு அநேக கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அநேகர் அதை புதைத்து வைத்திருக்கிறாங்க, வெளியே காட்டாமல், வெளியே அதை பிரயோஜனப்படுத்தாமல். எத்தனையோ தெய்வ பிள்ளைகள், விசுவாச தெய்வ பிள்ளைகள், எத்தனையோ தெய்வ பிள்ளைகளுக்கு அதிகமான கிருபைகள் வரங்கள் இருக்கிறது. ஆனால் அதை எல்லாவற்றையும் மறைத்து வைத்திருக்கிறாங்க. இந்த நாட்களில் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். ஆமேன், கர்த்தர் உங்கள் திறமைக்கு தக்கதாக, ஆமேன், அல்லேலூயா, உங்களால் இது முடியும் என்று சொல்லி கர்த்தர் தந்திருக்கிறதை அதை பயன்படுத்த நீங்கள் பழக வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. அதை புதைத்து வைக்கிறவர்களாக அல்ல, அதை வியாபாரம் செய்ய வேண்டும். வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு அது பயன்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது நமக்கு மாத்திரமல்ல. ஆமேன், அது அடுத்தவர்களுக்கு பயன்பட வேண்டும். அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும், பரிசுத்தத்திற்கு நேராக வழி நடத்துகிற காரியங்களாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. வேத வசனத்தை போதிக்கிற விஷயங்களாக இருக்கலாம். ஆமேன், சுவிசேஷம் சொல்லுகிற காரியங்களாக இருக்கலாம். ஆமேன், அல்லேலூயா. ஒருவருக்கு போதிக்கிற ஒரு வரமாக இருக்கலாம், இல்லை ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் படுத்துகிற காரியங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு தன்னுடைய ஆஸ்தி சம்பத்திலிருந்து அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தாளந்துகளை தந்திருக்கிறார். ஒருவரும் இல்லை என்று மறுக்க முடியாது. கணக்கு கேட்கிற ஒரு எஜமானன் ஒரு நாள் வருவார். ஆமேன், அவர் இப்போது பரலோக ராஜ்யத்திற்கு போயிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. வெகு காலத்துக்கு பின்பு அவர் திரும்பி வருவார். அந்த காலம் வெகு விரைவில் வரும் என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை நான் கொடுக்கிற ஒரு நாள் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கவுமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். என்ன ஒரு காரியமானாலும் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் செய்கிற நல்லதானாலும் தீமையானாலும் தேவ சமூகத்திலே ஒரு நாள் நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள், ஞானம், புத்தி, அறிவு, சம்பத்து, ஆஸ்தி, செல்வம் எல்லாம் நமக்கு போக ஒரு பகுதியை நாம் ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவுகிறவங்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ மக்கள் கஷ்டத்திலே நெருக்கத்திலே இருக்கிறாங்க. எல்லாமே நமக்கு என்று இருக்கிறதை விட ஒரு பங்கு, ஒரு சிறு பகுதியை நம்மளால் முடிந்த அளவு ஒன்றுமில்லாத பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், பகிர்ந்து அளிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எஜமானன் ஒரு நாள் கணக்கு கேட்க வருவார் என்பதை எல்லா தெய்வ பிள்ளைகளும் அறிந்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ டேக்ஸ் கட்டுவாங்க, ஆனால் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய கை வராது. அல்லேலூயா. எஜமானன் ஒரு நாள் கணக்கு கேட்பார். ஆமென். எஜமானன் கணக்கு கேட்கும்போது, ஐயோ நான் புதைத்து வைத்து விட்டேன் என்று அல்ல, நான் வியாபாரம் பண்ணினேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அது 10 பேருக்கு உபயோகமாக இருந்தது. 10 பேர் அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. 10 பேர் அதன் மூலம் பசியாறினாங்க. 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் ஆண்டவரே. அதன் மூலம் நான் ஒரு வியாபாரம் பண்ணியிருக்கிறேன். ஆகாரம் இல்லாத 10 பேருக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. 10 பிள்ளைங்களை படிக்க வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. 10 ஊழியங்களை தாங்கி இருக்கிறேன், 2 சர்ச்சு கட்ட உதவி செய்திருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆமேன். ஒரு நாள் எஜமானன் கணக்கு கேட்பார். ஆமேன், அல்லேலூயா. அவனுமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், கிருபை வரங்கள் இருக்கிற தெய்வ பிள்ளைகள். ஆமேன், அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் அல்லேலூயா அதை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. அதை வியாபாரம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்கள் வெளிச்சத்தை மறைத்து வைக்காதுங்க. தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்திருக்கிறதான அந்த ஆவிக்குரிய அந்த கிருபை வரங்கள் வெளிப்படட்டும். கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் பழகுகிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்கள் போகிற சபையில், எந்த இடத்துல வேண்டும் என்றாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆமேன், அல்லேலூயா. மூடி வைக்க வேண்டாம். எஜமானன் வெகு
நாளைக்கு பின்பு வருவார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, எஜமானன் கணக்கு கேட்க வரும்போது நாம் எப்படி கணக்கு ஒப்புவிப்போம்? ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 14:12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஆமென். ஒவ்வொருவனும் தனித்தனியாக 5 தாலந்தை வாங்கினவன் அவன் கணக்கு கொண்டு கொடுக்குறான். பர்சனலாக, தனியாக, குரூப்பாக இல்லை, தனியாக ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கர்த்தர் பகிர்ந்து அளித்திருக்கிறார். தன்னுடைய சம்பத்திலிருந்து, ஆமென், ஹல்லேலூயா, தன்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையிலிருந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பகிர்ந்து அளித்திருக்கிறார். அவனவனுடைய திராணிக்கு தக்கதாக அதை நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவ சமூகத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவரும் சற்று யோசிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என்ன தந்திருக்கிறார்? ஆமென். உலக பிரகாரமான என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? ஹல்லேலூயா. எனக்கு போக என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் எனக்கு போக மீதம் இருக்கிறதே ஆண்டவரே. இதில் ஒரு பகுதியை நான் ஏழைகளுக்கு, ஏழை ஊழியங்களுக்கு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு நான் கொடுப்பேன் ஆண்டவரே. நான் இதை வியாபாரம் செய்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் இதை பயன்படுத்துவேன் ஆண்டவரே. ஏன்னா ஒரு நாள் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு நல்ல ஒரு மனது நமக்கு வேணும், ஒரு தெளிவு வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியில் போய் ஆண்டவரே, நான் இதெல்லாம் இப்படியெல்லாம் தெரியாது, எல்லாமே நான் பேங்கில் போட்டு வச்சுருக்கிறேன், லாக்கரில் போட்டு வச்சுருக்கேன், எல்லாம் பத்திரமா இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பணங்கள், நம்முடைய பணம் டெட் மணியாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பயன்பட வேண்டும். யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு போக மிச்சம் இருக்கிறதுல ஒரு பகுதி யாருக்காவது பயன்பட வேண்டும். பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரங்களாக தெய்வ சமூகத்தில் போய் நிற்க வேண்டும். ஆமென். அவர் நம்ம பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, ஹல்லேலூயா, உனக்கு நான் தந்த கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்த, உனக்கு நான் கொஞ்சம் தான் தந்திருந்தேன், ஆனால் அதுலேயும் நீ இல்லாதவங்களுக்கு, ஹல்லேலூயா, கஷ்டப்படுகிறவங்களுக்கு, நெருக்கப்படுகிறவங்களுக்கு நீ உதவி செய்தாய். ஆமென். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நீ உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுகிற நீ எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்று சொல்லுவாரா? இல்லை, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே என்று சொல்லுவாரா? ஆமென். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஐஸ்வர்யங்கள், ஆஸ்திகள், சம்பத்துகள் இருக்கும்போது தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ஒன்றை சிந்தித்து கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்துங்க, பிரயோஜனப்படுத்துங்க. ஒரு பகுதி, ஒரு சிறு பகுதி, ஆமென், இன்னும் கர்த்தர் தந்திருக்கிறதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய கிருபை வரங்களை அதை செயல்படுத்துங்க. செயல்படாதவைகள் செயல்படட்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே, எழுதுகிற கிருபையை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, பாடுகிற கிருபையை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, இதை நான் புதைத்து வைத்திருக்கிறேன்ப்பா. ஜெபிக்கிற நல்ல கிருபையை தந்திருக்கிறீர், போதிக்கிற கிருபையை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, புத்தி சொல்லுகிற கிருபையை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் அதை பயன்படுத்தல ஆண்டவரே. நான் பயந்து போயிருக்கிறேன், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ என்று நான் நினைக்கிறேன். ஊழியக்காரங்களுக்கு மட்டுமல்ல, ஹல்லேலூயா, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கர்த்தர் தந்திருக்கிறதான தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதை ஒவ்வொருவருக்கும் நாம் வியாபாரம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வியாபாரம் செய்யும்போது தான் அடுத்தவங்க தெரிந்து கொள்வாங்க, ஓ, இவங்கள்ட்ட ஒரு பொருள் இருக்கிறது. உலக பிரகாரமான ஒரு பொருளுக்கு எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் நிரூபங்களாக மாறுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்துங்க. கடைசி நாளிலே எஜமானன் வந்து கணக்கு கேட்கும்போது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரங்களாக, உண்மையும் உத்தமம் உள்ள தேவ பிள்ளைகளாக தேவ சமூகத்திலே நிற்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் கூட, ஹல்லேலூயா, அநேக கிருபை வரங்கள், சிலருக்கு அநேக கிருபை வரங்களை கர்த்தர் கொடுத்திருந்தால் கூட அதை பயன்படுத்தாதபடிக்கு இருக்கிற அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே, ஹல்லேலூயா, எஜமானன் ஒரு நாள் கணக்கு கேட்பார். ஆமென், ஹல்லேலூயா. எஜமானன் ஒரு நாள் கணக்கு கேட்கும்போது, ஹல்லேலூயா, நாம் எப்படி கணக்கு ஒப்புவிப்போம்? ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவ சமூகத்திலே போய் நிற்க வேண்டும். அவனவனுடைய கணக்கு அவனவன் ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் மறைத்து வைக்கலப்பா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் மகா சபைக்கு அறிவியாதபடி நான் ஒன்றையும் ஒழித்து வைக்கவில்லை என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே, நான் ஒன்றையும் ஒழித்து வைக்கலப்பா, எல்லாவற்றையும் நான் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் சொல்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் தந்த கிருபைகளை நான் பயன்படுத்த போகிறேன், கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் செலவிட போகிறேன் என்று தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போமா? உள்ளவனுக்கு அது கொடுக்கப்படும், இல்லாதவன் அதை புதைத்து வைத்திருக்கிறவனிடத்திலிருந்து அதை எடுத்து ஆண்டவர் அதிகமாய் செயல்படுகிறவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒன்றுமே இல்லை, என்னால் ஒன்றுமே இல்லை, எதுவுமே செய்ய
தெரியலை, என்னால் முடியாது என்று சொல்கிறீங்கன்னா கர்த்தர் அதை எடுத்து அதை செயல்படுத்துகிறவனுடைய கரத்தில் அவர் கொடுப்பார். நம்ம ஒன்றும் இல்லாமல் இருப்போம். எஜமானுடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது வெறுமையாய் ஹல்லேலூயா அப்பிரயோஜனமான ஒரு நபராக நாம் நிற்கக்கூடாது. பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக, ஆண்டவரே நான் இதை அதிகமாக வியாபாரம் செய்து இவ்வளவு ஆசீர்வாதங்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் என்று தேவ சமூகத்திலே தைரியமாய் நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு பிரயோஜனமற்றவர்களாக அல்ல, ஹல்லேலூயா, ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். தந்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா, வியாபாரம் செய்வோம், அதை பெருக்குவோம், அதை எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக மாற்றுவோம். ஆமென். கர்த்தர் தாமே அப்பேற்பட்ட அனுபவத்திற்கு நேராக ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. இவர் ஒவ்வொருவருக்கும் எஜமானன் ஒவ்வொரு தாளந்துகளை தந்திருக்கிறீரப்பா. உம்முடைய சம்பத்திலிருந்து உம்முடைய ஆஸ்தியிலிருந்து எங்களுக்கு பிரித்து தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் தந்திருக்கிறத நாங்கள் பயத்தோடு ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற திறமைக்கு ஏற்றபடி கிருபைக்கு ஏற்றபடி அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்த ஆண்டவரே, அதை வியாபாரம் செய்ய, அதை பெருக்க ஆண்டவரே, அதை அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் மாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எஜமானன் ஒரு நாள் கணக்கு கேட்கும்போது நாங்கள் பிரயோஜனமற்றவர்களாக அல்ல அப்பா, உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரங்களாக, ஒரு உண்மையும் உத்தமும் உள்ள தெய்வ பிள்ளைகளாக உங்கள் சமூகத்திலே நிற்க திராணி உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. யாராவது ஆண்டவரே தாளந்தை புதைத்து வைத்திருந்தாங்கன்னா இந்த காலை வேளையிலே கர்த்தாவே அதை மறுபடியும் எடுத்து அதை பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக, ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அப்பா, இந்த வார்த்தைக்கு முன்பாக எனக்கு கணக்கு கேட்கிற ஒரு நாள் உண்டு, நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு நாள் உண்டு, எஜமானன் என்னை தேடி வருகிற ஒரு நாள் உண்டு என்பதை உணர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பேசட்டும், கிரியை செய்யட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. என் தேவன் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.